பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு காலையில் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் நம்மை நிமித்தம் நம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் எதிரிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டியில் நடத்தி கொண்டு போய் விடுகிறார். இந்த முதல் 2 வருஷத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள் இருக்குது, அது நல்லது கெட்டது எல்லாமே அவங்க அந்த மேய்ப்பர் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதை அவ்வளோ கவனித்து அந்த ஆடுகளை பத்திரமா பார்க்கக்கூடிய கடமை அந்த மேய்ப்பருக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்ப எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவர் இருக்கிறப்ப எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பன் இருக்கிறப்ப அது சாப்பாடு தேவையான புல்லை வாங்கி கொடுத்துருவாரு, தண்ணி வாங்கி வச்சுருவார், தண்ணி வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் அதுக்கு தேவையான எந்த பிரச்சனையாலும் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் வனாந்திரத்தில். அப்போ அந்த ஆடுகளுக்காண்டி தாவீது சிங்கத்தின் வாயிலேயே அந்த அந்த ஆடுகளை வேட்டையாட வரப்ப சிங்கத்தின் வாயில் கையை விட்டே ஆடை காப்பாற்றிருக்கார் தாவீது. அப்போ நிறைய இன்சிடென்ட் பைபிளில் இருக்குது. அவர் இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டா அப்போ ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கரத்தில் நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் என்னை வழி நடத்துங்க, நீங்கள் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலே போதும். நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். எந்த இருளுக்கும் எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் எதுக்கும் ஆண்டவர் நம்மளை பிசாசின் கையில் கொடுக்கவே மாட்டார். அவரை நம்பணும், விசுவாசம்தான். ஆண்டவர் என்னை எந்த காலத்துலையும் கைவிட மாட்டார், என் கூட இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார். எல்லாத்தையும் அவர் நம்பி நம்ம கொடுக்குறப்ப அவர் நமக்கு எல்லா தேவைகளையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். ஏன்னா அவர் நமக்காய் சிலுவையில் ஆண்டவர் நம்ம அவர் பக்கத்தில் வருன்றதுக்கான சிலுவையில் ஆண்டரத்தம் சிந்தினார். அதனால எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லாத்தையும் அவர் பாத்துல விட்டுருங்க. எந்த பிரச்சனையும் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் நேரிடாது. ஏன்னா நம்மளை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆடு மேய்ப்பன் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாது. ஏன்னா மேய்ப்பன் பார்த்துக்கொள்வான்றது ஆட்டுக்கு தெரியும். இன்னொன்று, ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை அறிந்திருக்கு. மேய்ப்பன் நம்ம நடத்துகிறப்ப எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காதுன்றது ஆடுகளுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் மேய்ப்பன் நம்மளை விட மாட்டார். அதே மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சரண்டரை ஆண்டவரை நான் வாங்க உடைய பாகத்தில் உட்காடுறேன்ப்பா, நீர் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுங்கப்பா, என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்கப்பா, நீர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகிறப்ப மொத்த வாழ்க்கையும் அவர் கையில் கொடுக்குறப்ப அவர் அழகாக ஆக்கி நம்ம வாழ்க்கையை திருப்பி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல், சூழ்நிலை கண்டு பயப்படாமல், இருளை கண்டு பயப்படாமல், இது இப்படி இருக்குது, நம்ம இது என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அடுத்த பிரச்சனை என்ன, இதை பற்றி யோசிக்க போகிறோன்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஒரு பாத்தில் ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை எடுத்துக்கோங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வெற்றியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமீன்.